துலாம் ராசி. இந்த துலாம் ராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி இருக்குது? ஏன்னா அவங்க நிறைய முயற்சிகள் பண்ணுறாங்க, நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, கடல் கடந்து போயெல்லாம் நிறைய வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கரெக்டாக எனக்கு அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கிற. துலாம் ராசி முதல்ல 10ல் குரு வந்த உடனே ஹம்ச ராஜ யோகம் வருகின்றன. வந்துடுச்சு. அப்பா சூப்பர். ஃபர்ஸ்ட் விஷயம், அறிவாளி, அமைதியா இருப்பாங்க, சமயோஜித புத்தி, எந்த இடத்துல எப்படி பேசினா வேலையாகும். ஆடுற மாட்டை ஆடி கறக்கிறது, பாடுற மாட்டை பாடி கறக்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த டேலண்ட் இருக்கிறவங்க அப்ப இவங்களை போய் பாகிஸ்தான்ல விட்டாலும் சைன் பண்ணி வந்துருவாங்க. அந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி போறோம், அப்படி பேசி வந்துருவாங்க. இந்த ராசியோட சாதுர்த்தியமா ஃபர்ஸ்ட் விஷயம் பொருளாதார உயர்வுங்க. 2-7 9ல் வரும் காலகட்டத்தில் பொருளாதார மிகப்பெரியது. பொருளாதாரம் எங்க எப்படி சார் வருதுன்னா, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசித்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்து நிறைய இந்த ஜோதிடர் யுகம் சேனலை பிரபலமாக்கி இந்த அளவுக்கு நாங்கள் உங்களுக்காக இன்னும் என்னென்ன கொண்டு வரணும், உங்களுக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் நாங்கள் சேர்க்கணும் அப்படின்னு நாங்கள் யோசித்து அதுக்காக ஆராய்ஞ்சு எல்லாத்தையும் ஒரு ஜோதிடர்களையும் கூப்பிட்டு உங்களுக்காக நிறைய நிகழ்ச்சிகளை நாங்கள் கொண்டு வந்துட்ருக்கோம். உங்களுக்காக பிரயோஜனமான விஷயங்கள்லாம். ஓகேவா? எங்களோட ஜோதிடர் யுகம் சேனலுக்காக உங்களுக்கு நாங்கள் ஒரு பெரிய நன்றியும் வணக்கமும் சொல்லிக்கிறோம். இன்றைக்கி நாம் ஒரு அருமையான ஒரு ஜோதிடர், ஒரு அழகான ஜோதிடர், ஜோதிட மாமணி அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ நீங்கள் பார்த்தா தெரியும், இப்போ கேமராவில் பார்ப்பீங்க, அவ்வளோ அழகாக உட்காந்துட்ருக்காரு. உங்களுக்காக நிறைய விஷயங்களை அவர் கொண்டு வந்திருக்காரு. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயங்கள்லாம் நாங்கள் கொண்டு வந்துட்ருக்கோம். இன்றைக்கி உங்களுக்காக ஒரு அருமையான ஒரு ஜோதிடத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸ்ரீ சுபம் விஜயகுமார் அவர்கள் தான் அருமையான ஜோதிடர். உங்களுக்காக நிறைய விஷயத்தை நாங்கள் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். பட் இன்றைக்கி என்ன டாபிக் தெரியுமா கொண்டு வந்துட்ருக்கோம்? ஜூலை மாத செவ்வாய் பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பெயர்ச்சின்னா என்ன, அது இந்த 12 ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்காக தான் நாங்கள் இதை பேசிகிட்ருக்கோம். 12 ராசிக்காரங்களும் மிஸ் பண்ணாமல் அருமையாக பார்த்துட்ருங்க. ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் நல்லது தான். ஓகேவா? இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாமா? அவரை சந்திப்போமா? வாங்க. வணக்கம். வணக்கம் மேடம். நான் சொன்னது கரெக்டாக சார்? அருமையான ஜோதிடர், அழகான ஜோதிடர் சார். இன்னைக்கு நம்ம செவ்வாய் பயிற்சி பார்க்க போகிறோம் சார். அதில் 12 ராசிக்கான செவ்வாய் பயிற்சி. ஏன்னா ஒருத்தரும் எனக்கு என்ன சொல்லுவாங்க, என் ராசிக்கு என்ன, எனக்கு என்ன பரிகாரம் இருக்குது, ஏன்னா நிறைய கஷ்டப்பட்டுட்டாங்க ஒரு ராசிக்காரங்களும். இந்த செவ்வாய் பயிற்சி அவங்களுக்குலாம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் சார். நிச்சயமாக. முதல்ல ஜோதிடர் யோகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு செவ்வாய் பயிற்சி ஜூலை மாதத்தில். ஏன் செவ்வாய் பயிற்சி முதல்ல முக்கியங்கிறத பார்க்கணும். செவ்வாய் மங்களகாரங்க. ஒரு வீட்டில் சுப காரியங்கள் நடக்க செவ்வாய் உறுதுணையாக இருக்கார். இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் சம்பந்தப்பட்ட இவர் தான். ஒரு மனிதனுக்கு தைரியம் முக்கியம். என்னதான் இருந்தாலும் தைரிய லட்சுமின்னு அந்த லட்சுமி வச்சுருக்காங்க, ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நடக்கிற போர் சூழலுக்கு காரணம் செவ்வாய் தான். நிலநடுக்க வருதா செவ்வாய். இப்போ தான் நல்ல நிலையிலே செவ்வாய் வருகிறார். அப்போ இந்த போர் பதட்டங்கள் வெகுவாக குறைய போகிறது. உலகத்தில் நடக்கிற தவறான அசுபமான பல நிகழ்வுகள் மாறப்போகிறது. அப்போ இந்த செவ்வாய் நமக்கு உலக அளவில் தேவை. இந்த செவ்வாய் பயிற்சியில் உலக அளவு மாறுதல் ஏற்படுதுன்னு நினைக்கிறோம். நம்ம உள்ளங்களே மாறுதல் ஏற்படுது. அந்த உள்ளங்களில் ஏற்படுகிற அந்த மாறுதல் என்ன பண்ண போகுதுன்னா, எண்ணங்களாகும், செயலாகும். இதில் திருமணம், குழந்தை பிறப்பு, பொருளாதார ரீதியான விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் வீடு கட்டணம் சம்பந்தப்பட்டது, வண்டி வாகனங்கள், இது மாதிரி பலதரப்பட்டது. இன்றைக்கி தலையாய பிரச்சனையாக இருப்பது கணவன் மனைவி இந்த நெருக்கம் கொஞ்சம் மாறிக்கிட்டே இருக்குது கால சூழ்நிலைகளாக. ஆமாம். அப்போ இந்த செவ்வாய்ங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ இந்த பயிற்சியை பார்த்து நம்ம நேயர்கள் அனைவருக்கும் அவங்கவுங்க ராசிக்கு இதெல்லாம் ப்ளஸ்ஸு, சேஃபாக இருங்க, இதெல்லாம் சூப்பர், டாப்பில் போங்கன்னு அப்படின்னு உடச்சி உண்மையை பேச போகிறேன் இன்றைக்கி. புரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்களுக்காக தான். நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க, ஆனால் இந்த செவ்வாய் பயிற்சியிலேருந்து நீங்கள் அமோகமாக இருக்க போகிறீங்க அப்படிங்கிறது ஒரு ராசிக்கும் சொல்ல போகிறாரு. கவனமாக கேளுங்க. ஓகேவா? போலாமா சார்? துலாம் ராசி. இந்த துலாம் ராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி இருக்குது? ஏன்னா அவங்க நிறைய முயற்சிகள் பண்ணுறாங்க, நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, கடல் கடந்து போயெல்லாம் நிறைய வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கரெக்டாக எனக்கு அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கிறாங்க. சொன்னீங்க. அது ஏன் சார் அப்படி? துலாம் ராசி எப்படி இருக்குது இந்த செவ்வாய் பயிற்சி?
துலாம் ராசி முதல்ல 10ல் குரு வந்த உடனே ஹம்ச ராஜ யோகம் வருகின்றன. வந்துடுச்சு. அப்பா சூப்பர். ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது, இவங்களுக்கு செவ்வாய் எப்பொழுது மிதுனத்தில் வருகிறதோ வாழ்வில் ஒரு வெளிச்சம் அடைய போறாங்க. ஏன்னா இவங்களுக்கு 2 7க்குரிய 8ல் இருந்தனால தான் இந்த சின்ன சின்ன இதுங்க. 8ஆம் இடங்கு துர்ஸ்தானதெல்லாம் ஸ்லோ டவுன் ஆனது. ஃபர்ஸ்ட் துலாத்தை பற்றி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. துலாம் அப்படின்னாலே கவர்ச்சி மிக்கவங்க, ஒர்க் லைஃபும் ஃபேமிலியும் பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சவங்க, அறிவாளி, அமைதியாக இருப்பாங்க, சமயோஜித புத்தி. எந்த இடத்துல எப்படி பேசினா வேலையாகும். ஆடுற மாட்டை ஆடி கறக்கிறது, பாடுற மாட்டை பாடி கறக்குறதுங்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த டேலண்ட் இருக்கிறவங்க. அப்போ இவங்களை போய் பாகிஸ்தான்லேயே விட்டாலும் சைன் பண்ணி வந்துருவாங்க. அந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி போகிறோம், அப்படி பேசி வந்துடுவாங்க. இந்த ராசியோட சாதுர்த்தியமா மிகப்பெரிய மேடையில் பல பேத்துக்கு முன்னாடி தைரியமாக சொல்ல வேண்டிய கருத்தையும் சொல்லும். ஆனால் மனம் புண்படாமல் சொல்ல தெரிஞ்சா அவங்க எப்படிப்பட்டவங்களோ தெரியாது சார். துலாம் மட்டும் எப்பவுமே நல்லவங்களாவே காட்டிப்பாங்க. ஏன்னா என்னை சுற்றி நிறைய துலாம் இருக்காங்க. இது பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சவங்க. சரி, இப்போ செவ்வாய் பேச்சில் என்ன நடக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் பொருளாதார உயர்வுங்க. 2 7க்குரியவர் 9ல் வரும் காலகட்டத்தில் பொருளாதார ரீதியாக மிகப்பெரியது. பொருளாதாரம் எப்படி சார் வருதுன்னா, வேலை ரீதியாக, தொழில் ரீதியாக, பூர்வீக சொத்தின் மூலமாக ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் இப்போ டெவலப் ஆகிற நேரம். இவங்க ஷேர் மார்க்கெட்டுக்கு இவங்களுக்கு ஒரு தொடர்பு உண்டு. ஏன்னா அங்கே துலாம் பேலன்ஸ் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க இந்த ராசிக்கு. இப்போ முதலீடு செய்ய இப்போ அவங்க ரெடி ஆகிட்டாங்க. பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், ஃபாரின் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறேன். அந்த மாதிரி கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்த்து பண்ணிக்கோங்க. ஆனால் ட்ரேடிங் வேண்டாம். ட்ரேடிங்க்குன்னு அது நிறைய பேராமீட்டர் பார்க்கணும். அப்போ அந்த மாதிரி முதலீடு செய்யக்கூடியது. இப்போ வேலையில் எப்படி அம்சம் இருக்குன்னா, நிறைய பேர் 6ல் சனி இருந்தனால எல்லாமே ஸ்லோவாகுது சார், எல்லாம் பண்ணுறோம், உழைப்பு கொஞ்சம் கரெக்டாக வரலேன்னு. இப்போ நான் குரு அங்கே பார்க்குறார். ஃபஸ்ட்டு வேலை வாய்ப்பில் ஒரு நிரந்தர அம்சத்துக்கு வரார். நிறைய பேருக்கு வேலை போனதே உங்களுக்கு இப்போ தான் நிறைய. அப்போ இந்த காலகட்டம் வந்தோடனே வேலை போனவங்களுக்குலாம் வேலையை பிடிச்சிட்றாங்க. ஒரு நல்ல சேஃபஸ்ட் சைடில் போயிடுறீங்க. வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்கள் இப்போ தான் வருது. முதல்ல வெளிநாட்டு போகலாமா வேண்டாமான்னு டயலமால் இருந்தீங்க. அந்த உலக போர் லெவல் இருந்தது. அப்போ இந்த செவ்வாய் உலகளவில் மாற்றத்தில் நம்ம உள்ளத்தையும் மாற்றிருச்சு. இப்போ ஒரு பாசிட்டிவிட்டி ஃபர்ஸ்ட் விஷயம். அடுத்தது, உறவுகள் வலுப்பெறுகின்றன. உறவுகள் அப்படின்னா கணவன் மனைவியாக இருக்கலாம், நட்பு ரீதியாக இருக்கலாம், பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கலாம். இப்போ இந்த மாதிரி உறவுகள் வலுப்படுகின்றன. அதில் பிஸ்னஸை சொல்லிட்டு நான் மேரேஜுக்கு வரேன். இப்போ இந்த பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது பார்த்தீங்கன்னா, இந்த ராசி 10ல் குரு வந்தவொடனேங்க ஆப்பர்ச்சுனிட்டி, அத்தனை ஆப்பர்ச்சுனிட்டி. உச்சம் பெற்ற குரு 2 வேற பார்க்குதா, பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஐடியாக்கள், அந்த அம்சம் இருக்கிறவங்க, புது புது விஷயங்கள், கூட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அடுத்த படிநிலை நோக்கி போகுது. பாப்புலாரிட்டி ஆகிற நேரம் வந்தனால தொழில் தொடங்க கரெக்டாக நேரங்காலம் பார்த்து தொடங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிகப்பெரிய கொடி கட்டி சாம்ராஜ்யத்தை நிறுவிடலாம். சார் இப்போ இந்த மேரேஜ் ஏதோ சொன்னீங்களே. ஆமாம், நிச்சயமாக கரெக்டாக முடிச்சிட்டிங்க. ஏன்னா இந்த மேரேஜ் 2 7க்குரியவர் 2 இடமான குடும்பஸ்தானம் 7 9ஆம் வீட்டை பகுதி. அப்போ கெட்டி மேளம் கொட்ட போகுதுன்னு அர்த்தம். வெரி குட். அது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, சார் மேரேஜ் குருபலன் இப்போ இல்லை, இருந்தாலும் நடக்குமா? என்ன ரீசன் அப்படின்னா, குரு அதிசாரம் வேற வருவார், பேச்சுவார்த்தை நடக்க போகுது. அப்போ இவங்களுக்கு மனதுக்கு பிடித்த வரன் அமைகிற சூழ்நிலை வந்திருக்கு. பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் வேகப்படுத்தி பார்க்க வேண்டியது. இதில் ஒரு சில செவ்வாய் தோஷம் இருந்தால் கூட இந்த நேரத்தில் பரிகாரம் பண்ணும்போது செவ்வாய் பயிற்சி அப்போ அந்த தோஷ நிவர்த்தி ஆக கூட வாய்ப்புண்டு. ஏன்னா இடம் மாறுகிறார், தோஷங்கள் மாற வாய்ப்புண்டு. கல்யாணம் யோகம் உண்டு. கல்யாணத்தில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆல்ரெடி கல்யாணமாகி வாழ்ந்துட்டு இருக்கோம், எங்கள் லைஃப்பில் கன்டினியூ பண்ணுறதா வேண்டாமா, இது என்னமோ ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு இன்னைக்கு. சிங்கிள் பேரண்ட்டுங்கிறது, நான் டைவர்ஸ்ங்கிறது. இது நம்ம என்ன சொல்லணும், சேர்ந்து வாழணும் எப்பவுமே. கணவன் மனைவி இரு மனங்களும் சேர்ந்து வாழக்கூடியது. அப்போ அதுக்குண்டான அம்சம் வருது. பிரிந்தவர்கள் ஒன்று சேர வாய்ப்புண்டு. இல்லை சார் இது ஒத்தே வராதுன்னா, சரி அடுத்த உனக்கு ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது. அது சரியாக பார்த்து போக வேண்டிய சூழ்நிலை வந்திருக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் சேர்ந்து வாழறது நல்லது சார். இல்லை வேற வழியே இல்லை, சேர்ந்தே வாழ முடியாது அப்படின்னா வேணா நீங்கள் முடிவு எடுக்கலாம். ஏன்னா குழந்தைங்களை பற்றி நிறைய குழந்தைகள், ஆமாம் கரெக்டாக சொன்னீங்க, குழந்தைகள் சஃபர் ஆகிறது ஜாஸ்தி. ஏன்னா பெரியவங்க அவசரப்பட்டு எடுக்கிறது யாருன்னா குழந்தை. ஒரு குழந்தை யார் அப்பான்னு கூப்பிடும், இன்னும் எத்தனையோ விஷயம் இருக்கு, கஷ்டமா. அதுவும் இல்லாமல் இப்போ மாணவர்களுக்கு நீங்கள் குழந்தைன்னு சொல்லலாம், மாணவர்கள் எஜுகேஷன் பற்றி நான் வந்துருச்சு. இந்த மாணவர்களுக்கு என்னன்னா, பஞ்சமஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறனால வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் அதிகமாக வாய்ப்புண்டு. படித்து முடித்தவங்க கேம்பஸ் இன்டர்வியூ செலக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டுக்கு படிக்க போகிறவங்களுக்கு அம்சம் அதிகமாக இருக்குது. இப்போ கல்வியில் மேன்மை பெறுகிற காலகட்டம். குரு 4ஆம் வீட்டை பார்க்கறனால உங்களுக்கு ஒரு சில போஸ்டிங்கில் வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நிச்சயமாக அது கிடச்சிரும். வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தால் கூட கிடைக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு. குறிப்பாக இவங்க கவனமாக இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்டது, அடகு வைத்த பொருளை மீட்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் வேகப்படுத்தி எடுத்துக்க வேண்டிய நேரமாக இந்த ராசி இப்போ வந்திருக்குங்க. சார் அவங்களுக்கு ஏதாவது பரிகாரம் ஏதாவது இருக்கா சார்? நிச்சயமாக இந்த ராசிக்கு ஒரு பரிகாரம் தேவை. என்ன ரீசன்னா,
பெண் தெய்வத்தில் பகவதி வழிபாடு தேவை. ஓ, பகவதி அம்சம். அப்போ ஆண் தெய்வத்தில் நரசிம்மர் வழிபாடு, இது ரெண்டையும் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா என்ன ரீசன்னா இவங்களுக்கு எல்லாமே வருது, தடை ஏற்படுது. அந்த தடையை நீக்க நிறைய துலாம் ராசிக்கு தடை தான். திருஷ்டி தோஷமா இருக்குமா, செய்வனி பல குழப்பங்கள் வரும். அந்த நீங்கிறதுக்கு பகவதி பெண் தெய்வம், நம்ம ஊர்ல பெண் தெய்வம், ஆயுதமுள்ள பெண் தெய்வம் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது நரசிம்மர் கும்பிட்டு பாருங்க, கொடி கட்டி பறப்பீங்க. அப்புறம் என்ன கவலை. சூப்பரா இருக்குங்க துலாம். ரொம்ப அருமையா சொன்னீங்க சார். இந்த ராசிக்கு உண்மையிலே ரொம்ப அருமையா அவங்களுக்கு புரிகிற மாதிரியும் அவ்வளோ அழகா சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நேர்களே, உங்க ராசிக்கு என்னென்ன பரிகாரம், என்னென்ன விஷயம், நீங்க எவ்வளோ கேர்ஃபுல்லா இருக்கணும். அதனால வாழ்க்கையில வாழறதே கொஞ்ச காலம்னாலும் அந்த கொஞ்ச காலம் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் ஹாப்பியாகவும் கடவுளோட அனுகிரகத்தில் நம்ம நல்லா இருக்கணும்னு நம்ம எல்லாரும் நினைப்போம் இல்லையா? அதனால எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஐயா வந்து நல்லா இருக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் பகிர்ந்துட்டு இருக்காரு. இன்னொரு விஷயம் வந்து இந்த ஐயா வந்து இந்த புக்கு எழுதியிருக்காரு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜாதகம் படிக்கணும், நானும் ஜாதகத்தை கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் ஆசைப்படுறீங்க. இதோ இந்த புக்கு வாங்கினீங்கன்னா நீங்களே கற்றுக்கலாங்க. எங்கே போக வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம். நீங்களே இந்த புக்கை படிச்சிங்கன்னா நீங்களே எல்லாருக்கும், உங்கள் ஃபேமிலிக்கும் நீங்களே ஜாதகம் பார்த்துப்பீங்க. இந்த புக்கு வந்து அமேசானில் இருக்குது, ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது. இல்லையா, நீங்கள் வீடியோலேருந்து நம்பர் எடுத்து சார் விஜயகுமார் சார்கிட்டே நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த புக்கு அவைலபிள். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்தது உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், இல்லை உங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, ஃபேமிலியில் பிரச்சனை, இல்லை நிறைய இந்த டைவர்ஸ் எல்லாம் போகுது, வேண்டாம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. எங்கள் சேனலுடைய கருத்தும் அதுதான். டைவர்ஸே வேணாம், முடிஞ்ச வரைக்கும் சேர்ந்து புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து பேசி சந்தோஷமாக வாழணுங்கிறது தான் எல்லாருடைய பிரியமும் எல்லாருடைய எண்ணங்களும் அதுதான். இந்த வீடியோவிலேருந்து நம்பர் எடுத்து உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனைனாலும் விஜயகுமார் சார்கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆன்லைன்லேயும் பார்க்கலாம், இல்லை நேர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லது தான். எனக்கு தெரிஞ்சு நேரில் வந்து பேசுங்க, நேரில் ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்து அவர்கிட்ட பாருங்கள். இல்லை நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன் வர முடியலன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே அவரை பார்த்துக்கலாம். ஓகேவா? ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, வாழ்க வளமுடன். நன்றி.